அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே நான் கண்டிஷன் கொடுத்துருந்தேன் பேங்க் நிஃப்டியில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்த இடம்னா 53,351 ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த இடம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆனிச்சு காலையில். ஸோ மார்னிங்கில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 53,351 ஸோ 52,875 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் கொடுத்தது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை, அந்த இடம் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது எந்த இடத்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தனோ ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இது கண்டினியூஸா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப், பேங்க் எக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரியே ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு பை மூமெண்ட் தான். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கல, நல்ல ஒரு பிரேக் அவுட். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸோட பை எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பை மூமெண்ட் தான். இதில் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2864 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1483, டிக்ளைன் 1307, இதில் அன்சேஞ்சு 77. ஸோ 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 109 ஸ்டாக்ஸும், ஸோ 52 வீக் லோல 8 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 133, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 36 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஈக்குவலாக தான் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈக்குவலாக தான் இருக்கு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம லைன்ஸ், ட்ரெண்ட் லைன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப ஸோ பேங்க் நிஃப்டி ஆகட்டும் இல்லை மற்ற ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் ஆல்ரெடி இந்த இடத்த தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 53,350. ஸோ இதையும் பிரேக் பண்ணிட்டு கேண்டில்ஸ் மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ 54,400 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 54,400 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹையா பிரேக் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் விழுகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஹையா பிரேக் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப் விழுந்தாலும் சரி, ஸோ அதையும் பிரேக் பண்ணி 54,400 அதாவது ஆல் டைம் ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட இந்த 53,351 எடுத்துட்டு ஸோ அகைன் மேலே வரதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்கு. அது லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி எந்தெந்த இதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், இந்த மூணுமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சேம் கண்டிஷன், ஒரு சேம் சார்ட் பேட்டர்ல தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மூணுலையுமே கேப் அப் இருந்தாலும் சரி, ஹையா பிரேக் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,324 தான் சப்போர்ட் ஜோன். கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல ஓப்பன் ஆனா கூட ஸோ 24,324 சப்போர்ட் ஜோன். அங்கே மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பேங்க் எக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சேம் தான், 60,724. ஸோ அந்த இடம் மேலே வரலாம், இல்லை ஹையா பிரேக் பண்ணாலும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸ் கொஞ்சம் பக்கமா இருக்கனா மேபி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பை மூமெண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ ஓப்பன் அண்ட் ஹை சேமா வச்சு ஸோ கேண்டில்ஸ் கீழே தான் கொண்டு க்ளோஸ் வச்சிருக்காங்க. மேபி லோவை பிரேக் பண்ணால் மறுபடியுமே இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. 12,719 தான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு மேலே போனது. ஸோ இன்னைக்கு அந்த ஹையா பிரேக் பண்ணாதான் அகைன் மேலே போகுமே தவிர, இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணா 12,720 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் மிட் கேப் நிஃப்டியில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ஸோ நிஃப்டி நேற்றே நான் சொல்லியிருந்தேன்
என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்த பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் பண்ணிட்டு மேலே தான் வந்திருக்கு. ஸோ அகைன் 24,349ங்கிறது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வந்து அப் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லையும். ஸோ அகைன் கண்டினியூஸ் சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புல் சைடு வந்து பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. இது எங்க போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்? இப்போ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும் இல்ல ஃபின் நிஃப்டியா இருக்கட்டும்னா ஒரு ஆல் டைம் ஹையா தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த லைன் டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடம் 54,345 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ தாராளமா வந்து எந்த இடத்துல வந்தாலும் பை எடுத்து 54,335 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் நாம. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 54,045, பிவோட் பாயிண்ட் வந்து 53,445, சப்போர்ட் வந்து 53,005. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 53,888, லோ வந்து 52,850, ஓப்பன் வந்து 53,354, க்ளோஸ் வந்து 53,603. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ க்ளோசிங் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர்ல தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ ஹையை பிரேக் அதாவது ஒரு கேப் அப் விழுந்தா 54,400. இன்னைக்கு ஹை வந்து 53,888. ஸோ கேப் அப் விழுந்தா அடுத்த டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கேப் அப் விழுந்தது அப்படின்னா ஸோ 54,345 வரைக்கும் நம்ம வந்து கால் ஆப்ஷனையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பையோ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தூரம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா மட்டும் செல்லிங் வந்து எடுங்க. இல்லைன்னா நாளைக்கு வந்து செல்லிங் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே லாஸ்ட் டே, அப்புறம் சாட்டர்டே சண்டே, அப்புறம் மண்டே தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டுறலாம். கொஞ்சம் தூரம் பை வந்தோடனே இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு ஹோல்டிங்குமோ எதுவுமே பண்ணாதீங்க. அதையும் பிரேக் பண்ணி மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஸோ அடுத்தது வந்து மேலே வந்து மார்க்கெட் போகுமே தவிர இல்லைன்னா இது அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி. ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனா ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 53,445 ஸோ 53,350 வரைக்கும் வந்துட்டு கூட மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அகைன் வந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த ரெண்டு கண்டிஷன்ல தான் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆக சான்சஸ் கம்மி தான். ஓப்பன் ஆனா கூட அகைன் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட ஸோ மேலே தான் வருமே தவிர நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல போற ஒரு 3 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அது மாதிரி டெலிகிராம் சேனல்ல ஒரு ஸ்டாக்ஸ் கொடுத்திருந்தா ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது எந்த ஸ்டாக்ஸ் அது வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிமிடெட். ஸோ பிஎஸ்சி லிமிடெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருந்திருக்கு. இந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தது. இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே இது வந்து 13.62% வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த இடம் 4,963 வந்தா நாம வந்து பை சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இல்லைன்னா ஹையா பிரேக் பண்ணா கூட 5,400 வரைக்கும் போவதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பிஎஸ்சி லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் தான் எடுத்திருக்கு இன்னைக்கு பிஎஸ்சி லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட். நான் வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்ண ஸ்டாக் இதுதான். இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட், இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட். ஸோ இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.44% வரைக்கும் அப் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் தான். ஸோ கேப் டவுன் விழுந்திருக்கு. ஸோ இந்த கேப் டவுன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்குமே இதை பை ஃபோக்கஸ் பண்ணா
ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இன்னைக்கு க்ளோஸ் வந்து 383. ஸோ மேபி ஒரு 380 இல்லை 375 ஓப்பன் ஆனால் கூட ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், ஸோ அதே மாதிரி 440 வரைக்கும் செகண்ட் டார்கெட்டும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிட்டர்ல வந்து இருக்கு. ஸோ இதை தான் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், ஸோ சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஹேமர் கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண ரெடியாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னொரு 6 to 7% வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்ல அதாவது இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் ஸ்டாக்ல எப்படி வந்து பிரேக் அவுட் நடந்து ஒரு 6.44% வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சேம் டைப் ஆஃப் சேனல் பேட்டர்ன் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக்ல இருக்கு. அது எந்த ஸ்டாக் அப்படின்னா அடானியன்ட் என்டர்பிரைசஸ். ஸோ அடானியன்ட் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அதானி குரூப்ஸ் நமக்கு தெரிஞ்சதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ஸோ அதனால ஒரு நல்ல ஃபால், ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் பக்கம் இழப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அகைன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2539.35 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறோம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு கேப் டவுன் விழுந்திருக்கு. ஸோ சேம் நாம அந்த ஸ்டாக்ல பார்த்த மாதிரி தான். ஸோ நாளைக்கு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2656. இங்க இருந்தே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட். அகைன் வந்து செகண்ட் டார்கெட் வந்து இந்த கேண்டில்ஸ் க்ளோசிங். ஸோ எந்த கேண்டில் வந்து கேப் டவுன் விழுந்ததோ ஸோ அந்த கேண்டில் க்ளோசிங் 2808 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அதானியன் என்டர்பிரைசஸ் லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். இது சப்போஸ் இது வந்து நாளைக்கு வந்து என்ன சொல்றதுன்னா பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல் சைட் போயிட்டு இருக்கறனால ஸோ கண்டிப்பா வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்க அதோட ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம மொத்தம் வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பிஎஸ்சி நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் தான். இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெடும் நல்ல ஒரு பிரேக் அவுட் 6.44% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மூணாவது அடானியன் குரூப் ஆஃப் அதானியன் என்டர்பிரைசஸ் லிமிடெட். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 to 8% ஒரு ஸ்விங் டார்கெட் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 10% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பை தான். கிட்டத்தட்ட 54,300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.